அரிசியே இல்லாம சூப்பரான, ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஹை புரோட்டீன் இட்லி. டயட் அண்ட் வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க கூட இந்த இட்லிய தாராளமா சாப்பிடலாம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதே டம்ளர்ல 1 டம்ளர் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு 2 வாட்டி நல்லா கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்கு. இத மிக்ஸர் ஜார்ல இல்லன்னா கிரைண்டர்ல போட்டு நல்லா இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சுக்கோங்க. நான் வந்து கிரைண்டர்ல தான் ஆட்டியிருக்கேன். நல்லா மாவு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்கணும். இப்ப இத 4லிருந்து 5 மணி நேரத்துக்கு புளிக்க வச்சிடலாம். இந்த மாவு வந்து ரொம்ப சீக்கிரமே புளிச்சிடும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மணி நேரம் ஆச்சுங்க மாவு புளிக்க. எவ்ளோ சூப்பரா இருக்கு பாருங்க. இதுல நீங்க சோடா உப்பு கூட சேர்க்க தேவையில்ல. மாவுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இட்லி தட்டுல எண்ணெய் தடவி, மாவ ஊத்தி 15 நிமிஷம் வேக விடுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் தட்டுல இருந்து இட்லி எடுத்துருங்க. அவ்ளோதாங்க. நல்ல சாஃப்ட்டா சூப்பரான பாசிப்பருப்பு இட்லி ரெடி. இந்த இட்லிக்கு கார சட்னி இல்லன்னா தக்காளி சட்னியோட சர்வ் பண்ணுங்க. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா சேவ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கான ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க.